Hello friends, welcome to SINDHU'S KITCHEN. இன்னைக்கு நம்ம பார்க்க போற ரெசிபி பிரெட் கஸ்டர்ட். வாங்க பார்க்கலாம். இதுவரைக்கும் நம்ம சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்படியே பக்கத்துல இருக்கிற பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க. நாலு ஸ்லைஸ் பிரெட் எடுத்துக்கோங்க. அதில் சைடெல்லாம் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. அப்புறம் ப்ரெட்டை ரெண்டாக கட் பண்ணி மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா நைஸாக பவுட்ரு பண்ணிக்கோங்க. ஒரு பவுல் எடுத்துக்கோங்க. அதில் 3 ஸ்பூன் கஸ்டர்ட் பவுடர் போட்டுக்கோங்க. கொஞ்சோண்டு பால் எடுத்துக்கோங்க. கொஞ்சம் கொஞ்சமாக கஸ்டர்ட் பவுடரில் ஊற்றி கட்டி இல்லாமல் கலக்கி எடுத்துக்கோங்க. கடாய் எடுத்துக்கோங்க. அதில் 1 கப் பால் ஊற்றிக்கோங்க. பால் நல்லா கொதித்த பிறகு தேவையான அளவு சுகர் சேர்த்துக்கோங்க. நான் 1 கப் சுகர் சேர்த்துருக்கேன். அப்புறம் கரைச்சி வச்சிருக்கிற கஸ்டர்ட் பவுடரை பால் கூட சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் பவுடர் பண்ணி வச்சுருக்க ப்ரெட்டை அது கூட சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. திக்காக ஆகிற வரைக்கும் நல்லா கிண்டி விடுங்க. இப்போ நம்ம பிரெட் கஸ்டர்ட் ரெடி. இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க பிரெட் கஸ்டர்டை ஒரு கிளாஸ் பவுலில் ஊற்றி 10 to 20 மினிட்ஸ் ரூம் டெம்பரேச்சரில் வச்சுருங்க. கஸ்டர்ட் ஆறின பிறகு 2 hours ஃப்ரிட்ஜில் எடுத்து வச்சுருங்க. இப்போ நம்ம பிரெட் கஸ்டர்ட் ரெடி ஆயிடுச்சு. அது பவுலில் இருந்து பிளேட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். நம்மளோட சுவையான பிரெட் கஸ்டர்ட் ரெடி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, அப்படியே மறக்காம உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க.